தாயார் பாகம் 6 அத்தியாயம் 2. அந்த 14 பேரும் தோல்வியின் கனத்தை தாங்காமல் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று சர்ச்சையில் ஈடுபட்டு ஓய்ந்து தற்கொலை செய்து கொள்ள முடியாது என்ற முடிவுக்கு வந்து சுருண்டு படுத்து உறங்கினார்கள். எழுந்தவுடன் பசித்தது. ஆனால் உண்ண பிடிக்கவில்லை. உண்ண அவமானமாக இருந்தது. அத்தகைய தோல்விக்கு பிறகும் ஒருவன் உணவு உண்ணுவானேயானால் அவன் மனிதனாக இருக்க முடியாது என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்தது. அவர்கள் இருந்த இடம் மேலை சாளுக்கியத்திற்கும் கீழே சாளுக்கியத்திற்கும் இடைப்பட்ட செம்மண் நிறத்து பூமி. கண்ணு கெட்டிய தூரம் வரையிலும் பூமி விரிந்து பறந்து கிடந்தது. சிறிய குத்துச்செடிகள் மட்டுமே இருந்தன. அவர்கள் இருப்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அந்த பூமியில் உள்ள ஒரு பெரிய நீர் தேங்கிய குழிக்குள் இறங்கி உட்கார்ந்து கொண்டார்கள். பெரிய குளம் போல ஒரு குழியின் நடுவில் ஒரு யானை படுத்து உறங்கும் அளவுக்கு நீர்நிலை இருந்தது. பூமியின் அடியிலிருந்து ஊற்று பெருகி வந்தது. செம்மண் கலந்த நீரைத்தான் அவர்கள் பிரித்து எடுத்து பருகினார்கள். நீரை ஒரு பாத்திரத்தில் மொண்டு அசையாமல் வைத்திருந்து நீரில் உள்ள செம்மண் எல்லாம் அடியில் இறங்கிய பிறகு பாத்திரத்தை உயரே வைத்து வைக்கோல் புல்லை உள்ளே நுழைத்து அடியில் இருக்கின்ற செம்மண்ணை உறிஞ்சி வைக்கோல் புல்லை வெளியே எடுத்து சாய்த்து விடுவார்கள். புவி ஈர்ப்பு சக்தியினால் செம்மண் அடியிலிருந்து வைக்கோல் வழியாக வெளியே வரும். மறுபடியும் அதை ஆடாமல் வைத்திருப்பார்கள். மீண்டும் செம்மண் சேரும். அந்த செம்மண்ணையும் இவ்விதமாகவே வெளியேற்றுவார்கள். சிறு மூலிகை குச்சிகளை உடைத்து போட நீர் இன்னும் சுத்தமாகும். நீரில் உள்ள அத்துணை கெட்ட விஷயங்களும் குச்சிக்கு போய்விடும். பிறகு குச்சியை எடுத்து வெளியே போட்டு விடுவார்கள். பாத்திரம் பெரியதாக இல்லாததால் 14 பேருக்கு 2 மிடறு தண்ணீர் தான் கிடைக்கும். ஆனால் அது அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. மத்தளம் போன்ற ஒரு கிழங்கை ஒருவன் சுமந்து வந்தான். அதை தோல் போக மெல்லியதாக சீவி சிறு துண்டுகளாக பிய்த்து உண்டு நன்கு பற்களால் மென்று அரைத்து கூழாக்கி வாயில் ஊற வைத்து பிறகு விழுங்கினார்கள். சோழ தேசத்து வீரர்களிடமிருந்து தப்பிக்க இதுதான் மிக சரியான வழியாக அவர்களுக்கு இருந்தது. சோழ படைகள் அவர்களை பின்தொடர்ந்து குதிரை குளம்படி பார்த்து வந்தது, தேடியது. ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. குழியிலிருந்து தலையை மட்டும் தூக்கி அவர்கள் வருகையை எதிர்பார்த்து 14 பேரும் காத்திருந்தார்கள். தொலைவில் இருந்து பார்க்கும்போது இவர்கள் இருப்பது தெரியவில்லை. ஆனால் ஒரு இளைய வீரன் மட்டும் அங்கு ஏதோ அசைகிறது என்று குழியை கை காட்டி குதிரையை செலுத்தி வர அவர்கள் போருக்கு தயாரானார்கள். ஆனால் அந்த குதிரை வீரனை யாரோ மடக்கிவிட அவன் சற்று நேரம் அங்கேயே உற்று பார்த்துவிட்டு திரும்பி விட்டான். அவர்கள் போனதும் குழியில் உள்ளவர்களுக்கு அயர்ச்சி வந்தது. தங்களுடைய மிக பெரிய தோல்வி அவர்கள் கண்முன்னே நர்த்தனமாடியது. அவர்கள் அழுது புலம்பினார்கள். தலைவர் போலிருந்த ஒரு கிழவர் புலம்பி தீரட்டும் என்று கட்டளையிட இன்னும் வேகமாக புலம்பினார்கள். சேரும் நீரும் தென்னையும் வாழையும் கோயிலும் குளம்பும் நிரம்பிய எங்கள் சேர தேசத்தை விட்டுவிட்டு எந்த பாவத்தினால் இப்படி ஒரு கட்டாந்தரையில் இப்படி ஒரு நீரை குடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புலம்பினார்கள். சேர தேசம் போவோமா? என்னவென்று போவது? எல்லா இடமும் ஜெயித்து விட்டீர்களா என்று அந்த ஊர் மக்கள் கேட்பார்களே, என்ன பதில் சொல்வது? எல்லா ஊரிலும் புலிக்கொடி பறக்கிறதாமே, அதை அகற்றாமல் எப்படி வாழ்வது? காந்தலூர் தேசத்து கடிகையில் தின்ன மட்டும்தான் கற்றுக் கொடுக்கிறார்களா என்று கேள்வி வருமே, என்ன பதில் சொல்வது? ஒரு அந்தணனுக்கு தேவையில்லாத கத்தியும் வாளும் அம்பும் வில்லுமாய் நெஞ்சு நிமிர்த்தி அலைந்து கொண்டிருந்தீர்களே, இப்போது சோழ தேசத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் செருப்பு துடைத்து விட்டுத்தானே வருகிறீர்கள் என்று சேர மக்கள் கேட்பார்களே, என்ன பதில் சொல்வது? எதற்கும் வார்த்தையாய் பதில் சொல்லாமல் ஹூங்காரமாக பேசி கொண்டிருந்தோமே, அந்த கம்பீரம் இனி காட்ட முடியுமா? போதும் போதும், ஓரமாய் போய் உட்கார் என்று நகர்த்தி விடுவார்களே. சேர தேசத்து அந்தணர்களுக்கு உண்டான அந்த தனித்த கம்பீரம் முற்றிலும் அழிந்து போயிற்றே. வாள் எடுத்தால் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். வெற்றி பெறாதவன் உயிரோடு இருப்பது பிணமாக வாழ்வதற்கு சமம். இப்போது பாண்டிய ஆபத்துதவிகளான இந்த சேர தேசத்து அந்தண வீரர்கள் அத்தனை பேரும் பிணமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிணத்திற்கு கூட மாலை மரியாதை உண்டு. சந்தன குங்குமமும் புத்தாடியும் உண்டு. இங்கு எதுவும் இல்லை. கிழிந்து கசங்கிய இரத்தம் தோய்ந்த கந்தைகளோடு திரிந்து கிழங்கும் சேரும் உண்டு வெறுமே உயிர் வாழ்ந்து வருகிறோம். எதற்கு என்று புரியவில்லை. ஆனால் ஏதாவது செய்தாக வேண்டும். என்ன செய்வது? அவர்கள் அயற்சியோடு தன்னந்தனியே புலம்பிக் கொண்டிருந்தார்கள். தொலைவில் புரவி சத்தம் கேட்டது. சடேரென்று அத்துணை பேரும் பரபரப்பானார்கள். தாவி சரிவுகளில் ஏறி விளிம்பில் முகம் வைத்து என்ன என்று பார்த்தார்கள். ஒரு வயிறு பெருத்த மட்ட குதிரையில் யாரோ தலை குனிந்தபடி வந்து கொண்டிருந்தான். குதிரை நீர் வாசனையை பார்த்துவிட்டு இந்த பக்கம் தலை திருப்பியது.
அவன் குதிரை ஓட்டுபவனாக தெரியவில்லை. வெறுமனே மயங்கி உட்கார்ந்த நிலையில் சவாரி செய்பவனாக இருந்தான். குதிரைகள் நீர் இருக்கும் இடத்தை காற்றில் உள்ள வாசனையின் மூலம் கண்டுபிடித்துவிடும். குதிரை வாய் பிளப்பதை பார்த்தால், நடை தள்ளாட்டத்தை பார்த்தால் தண்ணீருக்காக ஏங்கி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடிந்தது. ஒருவன் 14 பேரை என்ன செய்துவிட முடியும்? அவன் கால்கள் துவண்டு தொங்கி இருக்கின்றன. தலைமுடி கலைந்திருக்கிறது. உடம்பு அழுக்காக இருக்கிறது. இவன் சோர்வாக இருக்கிறான். அவர்கள் புரிந்து கொண்டு சற்று தளர்வானார்கள். குதிரை மெல்ல அருகே வந்தது. தலை நிமிர்த்தி நீரை பார்த்துவிட்டு உரக்க கனைத்து உடம்பை உதறியது. அந்த வீரன் பொத்தென்று குதிரையிலிருந்து கீழே விழுந்தான். குதிரை பள்ளத்தை நோக்கி வேகமாக நடைபோட்டது. கீழே விழுந்தவனோ முனகி புரண்டு படுத்தான். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அதில் இளையவனான ஒருவன் சட்டென்று மேலே ஏறி அந்த வீரனுக்கு அருகே போனான். உற்று பார்த்தான். அஹோய், இது பரசு நம்பூதிரி என்று உரக்க கத்தினான். மற்றவர்கள் எழுந்து வந்து அவனை சூழ்ந்து கொண்டார்கள். ஆமாம், இது பரசு நம்பூதிரிதான். கங்க தேசத்திற்கும் சேர தேசத்துக்கும் உள்ள எல்லையில் மலைப்பாங்கான பூமியில் தனியாக ஒரு கடிகை அமைத்து யுத்த பயிற்சி அளித்து கொண்டிருந்தவன். சேர தேசம் தாக்கப்பட்ட பிறகு அந்த கல்லூரியும் கலைந்து போயிற்று. அவர்கள் சிதறி போனார்கள். பரசு நம்பூதிரி கங்க தேசத்துக்கு போய்விட்டதாக தகவல் வந்தது. அந்த பரசு நம்பூதிரி தான் இங்கு நாடியில் துடிப்பில்லாமல் துவண்டு கிடக்கிறான். பரசு, அடே பரசு! நம்பூதிரி கிழவர் அவனை உலுக்கினார். அவன் தோளில் சுற்றியிருந்த போர்வை நழுவி விழுந்தது. அவனது வலது கை முழங்கையோடு துண்டடப்பட்டிருந்தது. தோளை சுற்றி கந்தையும் கந்தையை சுற்றி மெல்லிய நூல் கயிறும் கட்டப்பட்டிருந்தன. மெல்லிய மருந்து நெடியும் அடித்தது. அவனை அப்படியே தூக்கி கொண்டு குழிக்குள் இறங்கினார்கள். என்ன மருந்து இருக்கிறது? கிழவரான நம்பூதிரி அலறலாக பேசினார். ஒரு பையை சோதித்து பார்த்தார்கள். காயத்திற்கு போடும் பொடியாக இருக்கின்ற மருந்து இருந்தது. நீர் கொண்டு வந்து பொடியை குழைத்தார்கள். மெல்ல கட்டை அவிழ்த்தார்கள். கை முழுவதும் சீழ் பிடித்திருந்தது. அவன் வலியில் முனகினான். மது இருந்தால் நன்றாக இருக்கும். மது ஊற்றி கழுவிய பிறகு மருந்து போடுவதுதான் நன்று. எங்கே கிடைக்கும்? அந்த நீர் குடித்த குதிரை மெல்ல மேல் ஏறுவதை ஒருவன் பார்த்தான். எங்கிருந்தாவது நான் வாங்கி வருகிறேன் என்று ஓடினான். குதிரையை மடக்கி ஏறி அமர்ந்து கொண்டு அருகே இருக்கின்ற ஊர் நோக்கி அதை விரட்டினான். பரசுவுக்கு அவர்கள் குடிக்க நீர் கொடுத்தார்கள். அவன் கண் திறந்து பார்த்து பயந்தான். அவர்கள் ஆசுவாசப்படுத்தினார்கள். போனவனை காணோமே என்று தவித்து கொண்டிருந்த போது நடுநிசியில் அவன் சீழ்க்கை ஒலியை ஒலித்துவிட்டு அருகே வந்தான். வெள்ளக்கட்டிகளும் தேனும் மாவும் வெள்ளரிக்காய்களும் மாம்பழங்களும் கீரைகளும் வாங்கி வந்திருந்தான். சுரை குடுவையில் எரி சாராயமும் வேறொரு மண் சட்டியில் மருந்துகளும் கொண்டு வந்திருந்தான். எப்படி என்று அவர்கள் வியந்தார்கள். திருடினேன் என்று ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல வாய்விட்டு சிரித்தார்கள். பரசுவுக்கு வைத்தியம் செய்ய ஆரம்பித்தார்கள். அவன் பெரிய தோற்பையை பிரித்து மூங்கில் நட்டு சொருகினான். கிட்டத்தட்ட 2 முழ பானை போல அந்த துருத்தி நின்றது. தண்ணீரை இதில் இறைத்து கொள்ளலாம் என்று அவன் சொல்ல ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். தோல் துருத்தியில் நிரம்பிய தண்ணீரையா குடிப்பது? நமது வழக்கமில்லையே. ஒருவர் உரத்து சொல்ல, ஆபத்துக்கு பாவமில்லை என்று 2-3 பேர் சொன்னார்கள். மேலோட்டமாக நீர் எடுத்து அந்த தோல் துருத்தியில் விட்டார்கள். அந்த தோல் துருத்தியை உயர தூக்கி உள்ளுக்குள் இருந்த செம்மண்ணை வைக்கோல் புல்லால் வெளியே கொட்டினார்கள். தெளிந்த ஒரு பானை நீர் அவர்களுக்கு கிடைத்தது. சந்தோஷமானார்கள். கிழங்கு உண்டார்கள். வெள்ளக்கட்டியை சுவைத்தார்கள். அவன் காயத்தை சுத்தம் செய்து மருந்து போட்டார்கள். விடியல் நேரத்தில் காலை கடன்களை முடித்துவிட்டு மறுபடியும் குழிக்கு வந்து உட்கார்ந்து கொண்டு பிராணாயாமம் செய்தார்கள். பரசு கண் விழித்த போது அவனுக்கு அருகே அமர்ந்து கொண்டார்கள். உத்தம சோழன் சோழ தேசத்தை ஆண்டபோது பரசு இளைஞன். அவன் தமையனும் தகப்பனாரும் உத்தம சோழன் காலத்தில் முதல் மந்திரியாக இருந்த பிரம்மராயர் ரவிதாசனிடம் விண்ணப்பம் செய்து கொண்டு பெரும் உதவிகள் பெற்று கடிகை ஒன்றை சேர தேசத்து வடகிழக்கு பக்கத்தில் துவக்கினார்கள். கங்க தேசத்து இளைஞர்கள் பலருக்கும் பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். கங்க தேசத்தை சோழர்கள் ஜெயித்த பிறகு கடிகையை கலைக்க வேண்டியது ஆயிற்று. தந்தையோடும் தமையனோடும் மேலே சாளுக்கியம் நோக்கி பயணப்பட்டார்கள். அங்கே போய் சத்யாசிரியனுடைய தகப்பனான கிருஷ்ணனிடம் வணக்கம் சொல்லி படையில் சேர்ந்து படையில் இருந்தபடியே பயிற்சிகளை துவக்கினார்கள். சத்யாசிரியன் அந்த பயிற்சியில் மயங்கினான். அவனும் பயிற்சிகள் எடுத்துக்கொண்டான். உத்தம சோழன் காலத்தில் ரவிதாசனுக்கு பிரம்மராயர் பட்டம் கிடைத்தது போல, நல்ல வாழ்க்கை அமைந்தது போல
சேர தேசத்து நம்பூதிரியான பரசுவின் தகப்பனாருக்கும் தமையனுக்கும் உயர்ந்த பதவிகளும் தனி வீடுகளும் மரியாதைகளும் கிடைத்தன. எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போல சோழர்களை மையமாக வைத்து சேர தேசத்து அந்தன வீரர்களும் மேலே சாளுக்கிய சத்யாசிரியனும் நட்பானார்கள். பரசுவுக்கு நல்ல இடத்திலே பெண் பார்த்து திருமணமும் செய்து வைத்தார்கள். சித்திரதுர்க்கத்திலிருந்து வந்த ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த மந்திரியின் மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். மந்திரியின் மகள் மூலம் 3 ஆண் குழந்தைகள் பிறந்தன. மனைவியின் தங்கையையே அவன் காதலித்து இன்னொரு திருமணமும் செய்து கொண்டான். அவள் மூலம் 2 பெண் குழந்தைகள் பிறந்தன. தந்தையின் வேலையை தமையனுக்கு கொடுத்துவிட்டு தமையன் வேலையை இவனுக்கு கொடுத்தார்கள். நல்ல சன்மானம் பங்காகவும் கிடைத்தது. இவனும் திறம்பட வேலை செய்தான். ஆனால் எல்லாம் போயிற்று. மேலே சாளுக்கியம் நோக்கி சோழர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்ததும் மான்யகேடத்திலிருந்து அவனோடு ஒரு சிறு படையை அழைத்து கொண்டு வந்தான். எல்லையை பலப்படுத்த சொல்லி விண்ணப்பம் அனுப்பினான். சிறிதும் ஓய்வு ஒழிச்சலின்றி பல்வேறு விதமாக உழைத்தான். குச்சிகளில் வைக்கோல் பொம்மைகளை சுற்றி நிற்க வைத்ததும் ஒரே நேரத்தில் ஒரே திக்கில் பல நூறு அம்புகளை எரிய வைத்ததும் அவன் துங்கபத்ரியை தாண்டித்தான் வரவேண்டும் என்பதால் துங்கபத்ரியின் குறுக்கே மதகுகள் அமைத்து நீரின் வரத்தை அதிகரித்தும் குறைத்தும் செய்ததும் பரசுதான். சத்யாசிரியன் மகிழ்ந்து போனான். என்ன வேண்டும் என்று கேட்டான். என் வீட்டில் உள்ளவர்களை பார்க்க வேண்டும், போய் வரவா என்று பரசு கேட்டபோது, போய் வரவெல்லாம் முடியாது, உனது வீட்டை இங்கு மாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டான். மான்யகேடத்திலிருந்து சாளுக்கிய எல்லையான துங்கபத்ரை கரைக்கு புறவிகள் பூட்டிய தேர்களில் அவனது 2 மனைவிகளும் குழந்தைகளும் வந்து இறங்கினார்கள். நகரத்தில் அவனுக்கு பெரிய வீடு ஒதுக்கி அங்கேயே அவர்கள் தங்க சத்யாசிரியன் உத்தரவிட்டான். அவன் 2 மனைவிகளும் அவன் கம்பீரம் பார்த்துவிட்டு குதூகலித்தார்கள். சித்ரதுர்காவிற்கு ஓலை அனுப்பி தாய் தந்தையரையும் மற்ற உறவினர்களையும் வரச் சொன்னார்கள். அவர்கள் வந்த 11ஆம் நாள் தெற்கு கரையில் ராஜராஜரின் படைகள் வந்து சேர்ந்துவிட்டன. திருப்பி அனுப்பலாம் என்றால் தேர்கள் இருந்தன, ஆனால் குதிரைகள் இல்லை. எல்லா குதிரைகளும் போர் முனைக்கு போய்விட்டிருந்தன. 7 லட்சம் படை வீரர்கள் வருகிறார்கள் என்று கேட்டதும் பயந்து போனான். மாமனார் மாமியாரை இருக்க சொல்லிவிட்டு 2 மனைவிகளையும் குழந்தைகளையும் குதிரைகளை கொடுத்து போகும்படி உத்தரவிட்டான். அவர்கள் ஒரு நாளைக்கு 10 காதம் என்றுதான் பயணித்தார்கள். 2வது நாள் பயணத்தின் போது சோழன் ஆற்றில் இறங்கிவிட போர் துவங்கிவிட்டது. எவ்வளவு தடுத்தும் 7 லட்சம் வீரர்கள் உள்ளே வருவதை நிறுத்த முடியவில்லை. மிக வேகமாக பின்னடைந்து மான்யகேடத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று வடக்கு நோக்கி நகர்ந்தபோது அவன் குடும்பத்தை தாண்டி போக வேண்டியிருந்தது. குடும்பத்தோடு இருந்து அவர்களை வேறு திக்கில் அனுப்பலாமா என்று பரசு யோசித்த போது ராஜேந்திர சோழன் படைகள் பெரிய ஆழி பேரலை போல உள்ளே நுழைந்ததை பார்த்தான். குடும்பத்தை வைக்கோல் போருக்குள் மறைத்து வைத்தான். போகிற போக்கில் சோழர்கள் வைக்கோல் போருக்கு நெருப்பு வைத்து விட்டார்கள். உதறிக்கொண்டு பெண்களும் குழந்தைகளும் வெளியே வந்தபோது சோழ வீரர்கள் ஆச்சரியப்பட்டு அவன் மனைவிகளையும் பெண்டுகளையும் வாரிக்கொண்டார்கள். நகைகளை பறித்து கொண்டார்கள். துணிகளை உருவினார்கள். அடித்து அனுபவித்தார்கள். பரசு பாய்ந்து வந்தபோது ஒரே வீச்சில் அவன் கை துண்டாயிற்று. அவனும் சுருண்டு விழுந்தான். இறந்து விட்டான் என்று நினைத்து குதிரைகளை வேறு பக்கம் எடுத்து கொண்டு போனார்கள். அவனுடைய பையன் திமிரி ஒருவன் முதுகில் வேல் எறிந்தபோது அவன் எறிந்த வேலை வாளால் தட்டிவிட்டு அந்த பையனுடைய குடுமியை பிடித்து இழுத்து உயர தூக்கி எருகின்ற வைக்கோல் போரில் கதற கதற போட்டார்கள். வெட்டுப்பட்ட கையோடு சகலமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கத்தான் பரசு நம்பூதிரியால் முடிந்தது. இருட்டிய பிறகு மெல்ல நடந்து கிடைத்த பெட்டை குதிரைகளின் மீது ஏறி கிழக்கு நோக்கி நகர்ந்து விட்டான். அவன் குடும்பத்தில் அத்துணை பேரும் அழிந்து போயிருப்பார்கள் என்று அவனுக்கு நிச்சயமாக தெரிந்தது. பரசு சொல்லிவிட்டு அழ துவங்கினான். அந்த 14 பேரும் அவனை சமாதானப்படுத்தாமல் வெறுமே வெறித்து வானம் பார்த்து கொண்டிருந்தார்கள். விடியலில் ஆள் அரவம் கேட்டது. உற்று பார்த்தபோது கீழே சாளுக்கிய பெண்கள் நீருக்காக வருவது தெரிந்தது. நீல நிற பச்சை நிற புடவைகளை தலை சுற்றி போட்டு ஒயிலாக நடந்து வந்தார்கள். பெண்களின் சிரிப்பொலியும் கேட்டது. என்ன செய்வது? தாக்குவதா? வேண்டாம், குடித்து விட்டு போகட்டும். யார் என்று கேட்டால் வணிகர்கள் என்று சொல்லிவிடலாம். நம்புவார்களா? நம்பவில்லை என்றால் மிரட்டி நாம் நம்ப வைக்கலாம். அவர்கள் குழிக்குள் அமர்ந்தபடியே தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். குழியின் மேலிருந்து மண்ணும் கல்லும் கீழே தள்ளப்பட்டன. இவர்கள் விலகி ஓடிய போது பெண்கள் போல வேடமிட்டு வந்த சோழ வீரர்கள் புடவைகளை களைந்துவிட்டு அம்பு எய்ய துவங்கினார்கள். சுதாரித்து எழுவதற்குள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். பரசு மயக்கத்தில் இருந்தான். அந்த போரையே பார்த்து கொண்டிருந்தான்.
நகர முடியாமல் முனகிக் கொண்டிருந்தான். அந்த போர் அரைக்கால் நாழிகையில் முடிந்துவிட்டது. சோழ வீரன் ஒருவன் மரணமடைந்திருந்தான். 3 நம்பூதிரிகள் அடிபட்டு துடித்து கிடந்தார்கள். அவர்களை சோழ வீரர்கள் குத்தி கொன்றார்கள். மற்ற நம்பூதிரிகளின் வலது கை கட்டை விரலை வெட்டினார்கள். இடது கால் பெருவிரலை அடித்து நசுக்கினார்கள். இடது கால் பெருவிரலை அடித்து நசுக்கிவிட்டால் ஓட முடியாது, நொண்டி நொண்டித்தான் நடக்க வேண்டும். வலது கை கட்டை விரலை வெட்டிவிட்டால் அம்பு தொடுக்க முடியாது. எல்லோருடைய கழுத்திலும் பாறைகளை கட்டி தொங்க விட்டார்கள். குழிக்கு மேல் ஏற்றினார்கள். 3 நாட்கள் இப்படி தொங்கினால் போதும். முதுகு எலும்பு உராய்ந்து வாழ்க்கையில் வேறு எந்த வேலையும் செய்ய முடியாமல் போகும். அதே நேரம் உயிரோடு வலியோடு வாழலாம். உலகிலேயே மிக கொடுமையான தண்டனை கழுத்தில் பாறையை கட்டி நடத்தி அழுத்தி போவது. நொண்டி நொண்டி வலக்கை விரல் வலிக்க வலிக்க பாறை கழுத்தை இருக்க இருக்க நடந்து போக வேண்டும். மிக மோசமான சித்திரவதை அது. தனக்கும் இது கிடைக்குமோ என்று பரசு பயந்தான். ஒரு சோழ வீரன் அவன் அருகே வந்து பார்த்தான். மற்றவர்களை அழைத்தான். எல்லோரும் சூழ்ந்து நின்று பார்த்தார்கள். துண்டித்த அவன் கையை கவனித்தார்கள். யார் வெட்டியது என்று கேட்டார்கள். ராஜேந்திரரின் மெய்க்காவல் வீரர்கள் என்று சொன்னதும் வாய்விட்டு சிரித்தார்கள். அடே, நம்மை விட எப்போதுமே அவர்கள் வேகமாக இருக்கிறார்கள் ஐயா. நாம் வெறும் கட்டை விரலைத்தான் எடுக்கிறோம். அவர்கள் பாருங்கள், முழங்கையே எடுத்து விட்டார்கள். இனி அன்னமும் அசிங்கமும் ஒரே கையில் என்று சொல்லி சோழ வீரர்கள் சிரித்தார்கள். ஒருவன் ஒரு குலத்து செம்மண் எடுத்து முகத்தில் அடித்தான். ஒழிந்து போ என்று சொல்லி அவர்கள் விலகி போனார்கள். அவர்கள் போகும் வரை பரசு அங்கேயே இருந்தான். பிறகு ஒரு கையில் குழி நோண்டினான். இறந்து போன அந்தணர்களை இழுத்து புதைத்தான். வாய்விட்டு அழுதான். மெல்ல மேலேறி நின்றான். எதிரே செம்மண் காடு, பொட்டல் காடு. அது ஒரு மரம் கூட இல்லாத காடு விரிந்து கிடந்தது. அவன் மெல்ல சோழ தேசம் நோக்கி நடக்க துவங்கினான். எப்படியாவது ராஜராஜனை கொல்ல வேண்டும். அவன் தெம்பு மெல்ல மெல்ல அதிகரித்தது. புத்தி கூர்மையாக வேலை செய்தது. வலக்கை வெட்டி வீழ்த்திய பிறகு இடையராது வலி இருக்கிற போது எப்படி ராஜராஜனை கொல்ல முடியும்? யோசித்தான். முதலில் முகத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். சோழ வீரர்கள் போல தொங்கு மீசை வைத்து கொள்ள வேண்டும். சேர தேசத்து பருமன் இல்லாமல் இன்னும் இழைக்க வேண்டும். நெடுநெடு என்ற உயரம் வராது. ஆனாலும் இப்பொழுது இருப்பதை விட அதிக உயரமாக கொஞ்சம் தூக்கலான பாதரட்சை அணிய வேண்டும். வெள்ளை பற்களை காவி பற்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வெற்றிலை போட்டு அவர்கள் போலவே இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றியின் ஆரவாரம் செய்ய வேண்டும். எங்கேனும் தங்க காசுகள் சம்பாதித்து கொள்ளையடித்தது என்று சொல்லி மக்களுக்கு வழங்க வேண்டும். நெருக்கமாக வேண்டும். மெய்க்காவல் படை வீரர்களோடு குதூகலமாக பேச வேண்டும். பிறகு அந்த ராஜராஜனை நெருங்கி அவன் தீவிரமாக யோசித்தான். குழல், குழல், ஆம், ஊதுகுழல். அவனுக்குள் ஒரு எண்ணம் முளைவிட்டது. ஆம், அதுதான் சரி. உயிர் பலம் மொத்தமும் திரட்டி வாய்க்கு கொண்டு வந்து முழு வேகத்தில் குழலை ஊதினால் போதும். உள்ளுக்குள் இருந்து அம்பு சீறி பாய்ந்து சட்டென்று ராஜராஜனின் உடம்பில் தைக்கும். தைத்த நேரத்தில் விஷம் பரவும். விஷம் பரவிய சில நொடிகளில் மரணம் நிச்சயம். ராஜராஜன் சுருண்டு விழுவது போல ஒரு தோற்றம் அவனுக்குள் ஏற்பட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.